19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஆன்மீக பெரியவரான பாம்பன் சுவாமிகள் குமரகுருதாச சுவாமிகள் முருகப்பெருமானின் தீவிர பக்தராவார். இராமேஸ்வரம் அருகே பிறந்த இவர் மொத்தம் 6666 பாடல்களை இயற்றியுள்ளார். இவரது ஜீவசமாதி அமைந்துள்ள சென்னை திருவான்மியூரில் உள்ள புகழ்பெற்ற கோவில் மக்களின் பிணிகளை தீர்க்கும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாக விளங்குகிறது. பிறப்பு மற்றும் தொடக்க வாழ்க்கை. பிறப்பு: பாம்பன் சுவாமிகள் 1848ஆம் ஆண்டு இராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் கிராமத்தில் சாத்தப்ப பிள்ளை மற்றும் செங்கமலம் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இயற்பெயர்: இவரது பெற்றோர் இவருக்கு அப்பாவு என்று பெயரிட்டனர். இறை ஈடுபாடு: சிறுவயது முதலே முருகப்பெருமானின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த இவர் அருணகிரிநாதரை தன் ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டு பாடல்களை பாடத் தொடங்கினார். கோவிலின் முக்கிய வரலாறு மற்றும் மகிமை. சமாதி அடைதல். தன் வாழ்நாள் முழுவதும் முருகனின் திருப்பணியில் ஈடுபட்ட பாம்பன் சுவாமிகள் மே 30 வருடம் 1929 அன்று திருவான்மியூரில் சித்தி அடைந்தார். ஜீவசமாதி. அற்புதங்கள். ஒருமுறை தீவிரமான ரயில் விபத்தில் சிக்கி 2 கால்களும் முறிந்தபோது இவர் ஷண்முக கவசம் பாடி முருகப்பெருமானை வேண்டி குணமடைந்தார். இந்த சம்பவம் இக்கோவிலின் வரலாற்றில் மிக முக்கியமானதாகும். கோவில் அமைப்பு. இவர் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் தற்பொழுது ஒரு கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரில் அமைந்துள்ள இந்த ஜீவசமாதி கோவில் நோய் நொடிகளை தீர்க்கும் மற்றும் மன அமைதியை தரும் ஆன்மீக தலமாக போற்றப்படுகிறது. பாம்பன் சுவாமிகளின் சிறப்புகள். ஷண்முக கவசம். இவர் இயற்றிய ஷண்முக கவசம் மற்றும் பஞ்சாமிர்த வண்ண பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. சேவை. முருக வழிபாட்டை தென்னகத்தில் தீவிரமாக்கியதில் இவருக்கு மிக முக்கிய பங்குண்டு. இக்கோவிலின் விரிவான வரலாறு, பூஜை விவரங்கள் மற்றும் அமைவிடம் பற்றிய கூடுதல் தகவல்களை அறிய அருள்மிகு பாம்பன் சுவாமி கோவில் திருவான்மியூர் இணையதளத்தை பார்வையிடலாம்.